ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவணபவா. இன்றைய காலை பொழுதிலே நாம் அறிய இருப்பது மானிடர்கள அங்கம் குறைவாக, அதாவது ஊனம் என்று சொல்வார். அப்படி ஊனத்திலே இருந்த ஒரு மாடு மேய்ப்பவனை ஈசன் பரமசிவன் கைகால் கொடுத்து அவனை ஓடச் செய்திருக்கின்றார் என்றால் வாருங்கள். இப்படி முருகப்பெருமான் குமரகுருவருக்கு இருக்கின்றான், அருணகிரிநாதருக்கு அவர் இருக்கின்றார். இப்படி ஊனமுற்ற ஊனங்களை நீக்கி வாழ்வளிக்கும் அங்கூரேஸ்வரர் ஊனங்களை நீக்கி வாழ்வளிக்கும் ஊனங்கள் மட்டுமல்ல, மன ஊனத்தையும் நீக்கி வாழ்வளிக்கும் அங்கூரேஸ்வரர் இவர் எங்கிருக்கின்றார் அறியலாம். ஓம் நமச்சிவாய். ஆழிக்குடி என்னும் இத்தலத்திலே மாடு மேய்ப்பவன் வசித்து வந்தான். அவனுக்கு பிறவியிலே பாருங்கள் ஒரு கை கால் ஊனம். ஒரு நாள் அவன் ஓட்டிக்கின்ற கூட்டத்தில் இருந்த பசு ஓரிடத்தில் தானாக பால் சொரிந்து கொண்டிருப்பதை கண்டான். தானாக பால் சொரிந்து அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை உணர்ந்த அவன் தன் கையிலே இருந்த மண்வெட்டியால் தலையை வெட்டி இருக்கின்றான். அந்த பகுதியில் இருந்து செங்குருதி, செங்குருதி என்றால் என்ன? ரத்தம் பீடித்தது. அதை கண்டு திகைத்து போனான். அந்த மாடு மேய்ப்பவன் திகைத்து விட்டான். பிறகு சுய நினைவுக்கு வந்தது. ஊருக்குள் ஓடி மக்களிடம் தான் கண்ட அதிசயத்தை கூறினான், விளக்கினான். எப்படி மக்கள் அவனை மிகவும் அதிசயமாக பார்த்தார். ஓம் நமச்சிவாய். ஆமாம், எப்படி என்றால் ஒரு கால் ஒரு கை குணமான அவனை பார்த்திருந்த ஊராள்கள்லாம் அப்போது அவன் ஊனம் நீங்கி ஓடி வந்ததால் அந்த அதிசயத்தை, அந்த அதிசய சம்பவத்தை அந்த அவன் அழைத்து சென்ற இடத்திற்கே கூட்டு போய் பார்த்தார். அவன் கூடிய இடத்தில் தோண்டி பார்த்தார். அந்த ஒழுங்கி வந்த இடத்துல தோண்டி பார்த்திருக்கின்றார். ஓம் நமச்சிவாய். அங்கு ஒரு அழகிய லிங்கம் ஒன்று தென்பட்டிருக்கின்றது. அதை அங்கேயே பிரதிஷ்டை செய்து விட்டார், அங்கேயே நிறுவி விட்டார்கள் ஈசன். அப்போது சோழ மன்னன் அந்த இடத்திலே ஒரு ஆலயம் கட்டிவிட்டான். அங்குரசம் என்ற சொல்லப்படும் மண்வெட்டியால் தோன்றிய போது அந்த லிங்கம் கிடைத்தது. இறைவனுக்கு அந்த பெயரை அங்குரேஸ்வரர் என்று பெயரையும் சூட்டப்பட்டு விட்டது. இங்கு காசி தீர்த்தம்லாம் ஓடுகிறது. காசிக்கு இணையான நீட்டாகடம்லாம் இங்கு நிறைவேற்றப்படுகிறது. தினசரி 2 கால பூஜைகள்லாம் இங்கு நடக்கின்றன. ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் மிக சிறப்பாக. தஞ்சாவூரிலே பிரகதீஸ்வரர் கோயில் அன்னாபிஷேகம் வெகு சிறப்பாக இருக்கும். அதே போல சரீஸ்வரன் பட்டம் பெறுவதற்கு முன்பே இங்கு வந்து அந்த அங்குரேஸ்வரர் வணங்கி இருக்கு. ஓம் நமச்சிவாயம். சரீஸ்வரர் யம தண்டாயுத்தால்
தாக்கப்பட்டு காலும் நம்ம யமன் இருக்கின்றாரே சனீஸ்வரனை அழித்து விட்டார். காலும் மூலமாய்விட்டது. அந்த நிலையிலே சனி பகவான் மானுடைய வழியில் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டு தீர்த்து நீராடல்களெல்லாம் செய்து வந்திருக்கின்றார். அவர் பலகால இந்த இடத்திலே இருந்து தவம் வைத்திருக்கின்றார். யாரு? சனீஸ்வர பகவான். அப்படி திரும்பி சனீஸ்வர பகவான் சூட்சும வழியில் வழிபட்டு ஊனம் நீங்க பெற்றார். பக்தி செய்தால் அந்த அங்குலேஸ்வரர் அந்த ஊனத்தை நீக்குகிறார். சனீஸ்வர பகவானுக்கும் நீங்க கிடைக்கிறது. மாடு மேய்ப்பவனுக்கும் அந்த நீக்கம் பெறுகிறது. பெரிதால் கிடைத்துவிட்டது. செவ்வாய் வெள்ளிக்கிழமை தான் இந்த அங்குலேஸ்வரருக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இருப்பெண்ணெய் தான் மற்றும் எண்ணெய் 8 வகையான மூலிகை காப்புகள் அமைத்து பூஜை செய்வார். வெண்கலப்பானையிலே பால் கொண்டு படைத்து முழு வாழைகளிலே தானம் அளிப்பார்கள். அந்த வெண்கலப்பானையை ஓம் நமச்சிவாய் தானம் தந்தால் அனைத்து விதமான நோய்கள் வெண்கலப்பானையிலே உங்களுக்கு தானம் கொடுத்தால் அனைத்து நோய்களிலிருந்தும் குணம் பெறலாம் என்று பக்தர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். பக்கவாத நோய் இருந்தால் கூட இது கிடைக்கின்றது. இப்படி நோய் தீர்க்கக்கூடிய, மனம் மூற்றம் இருக்கக்கூடிய, உள் இருக்கக்கூடிய இந்த பகவானை அங்குலேஸ்வரரை ஆதிக்குடியிலே அங்குலேஸ்வரரை வணங்கினால் என்ன கிடைக்கின்றது? நமக்கு ஊனம் நீங்கியும், மனச்சளவிலே ஊனம் இருந்தாலும் நீங்கியும், நோய் இருந்தாலும் அது நீங்கியும் இந்த நமக்கு அது நீக்கம் பெற்று தருகிறார் அங்குலேஸ்வரர். இப்படிப்பட்ட அங்குலேஸ்வரர் எங்கு இருக்கின்றார்? இவராம் ராட்டம சோழன் காலத்திலே கட்டப்பட்ட இந்த ஆலயம் பல நூற்றாண்டுகளை கடந்து கம்பீரமாக இருக்கின்றது. பல நூற்றாண்டு 500-600 கோடியா 500 வருடங்களுக்கு முன்பு இருந்திருக்கின்ற ஆடு மேற்கொண்ட மேல கருணை கொண்டு அவனது பிறவி ஊனத்தை குணமாக்கிய இத்தலை இறைவன் யாரு? அங்குலேஸ்வரர். தன்னை ஆராதிக்கும் பக்தர்களையும் மன ஊனத்தையும் சேர்த்து குணமாக்குகிறார். நோய் நொடிகளையும் ஊனத்தையும் மனதளவிலே இருக்கக்கூடிய மன ஊனத்தையும் நீக்கி சேர்த்து குணமாக்குகிறார் என்றால் வாருங்கள். இப்படிப்பட்ட ஸ்தலம் எங்கிருக்கின்றது? திருச்சி மாவட்டத்திலே லால்குடி அன்பில் பேருந்து பாதையிலே ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஸ்தலம் அமைந்திருக்கின்றது. அது நமது மதுரை, திருச்சினாப்பள்ளி, தஞ்சாவூர், கும்பகோணம், விகாரி இந்த பகுதியிலெல்லாம் அங்கு தெய்வங்களே அதிகமாக இருந்து குடிகொண்டு கோயில்களில் குடிகொண்டு நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாநிலர்களுக்கும் மட்டுமில்லை, சர்வ ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து நீக்கம் பெறுவதற்கும் இந்த குணம் நீங்கிய வாழ்வளிக்கும் அங்குலேஸ்வரர் அவருடைய புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு அங்கு செல்வோம், பக்தி செய்வோம். ஏதாவது ஊனம் இருக்கும். மானிட உலகிலே இருக்கின்றவர்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஊனம் இருக்கும். அப்படிப்பட்ட யாவரும் இருந்தால் செல்வோம் அங்குலேஸ்வரரை ஆதிக்குடிக்கு செல்வோம் அங்குலேஸ்வரரை மற்றும் வணங்குவோம். நமது ஊனத்தை நீக்கிக்கொள்வோம். ஓம் நமச்சிவாய். அதிலும் அறிவும் நாயகராய் விரத்தவர் அதனிலும் அறிவும் பொருடு செவிடு பேடு நீக்கி பெருத்தல் அறிந்து ஔவையார் சொன்னார். ஆதிக்குடிக்கு செல்வோம்.
அங்குரேஸ்வரரை வணங்குவோம், ஓணங்களை நீக்குவோம் என கூறிக்கொண்டித்துடன் முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். இதை உங்களுக்கு வருடையவர் யோகி சிவா அல்லது அர்த்தநாடி சிவா. ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக நாம் ஒரு திருக்குறளை அறிந்தோம். திருக்குறள் ஒரு பொதுமறை. திருவள்ளுவர் ஏற்றிருக்கின்றார் 1330 பாக்கள். மானுட வாழ்விற்கு, உலக வாழ்விற்கு, எல்லா தரப்பினுடைய வாழ்விற்கும் நமக்கு அருளி இருக்கின்றார். 1.25 வரியிலே, 2 வரியிலே 1.25 வார்த்தைகளிலே நமக்கு 7 வார்த்தைகளிலே நமக்கு தந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட திருவள்ளுவர் கன்னியாகுமரியிலே கம்பீரமாக வச்சிருக்கிறார். உலக வாழ்வுக்கு ஒட்டுமனாகிய நமது திருக்குறள் கடவுளுடைய அவதாரமே என்று நான் நினைக்கின்றேன். இதை உங்கள் கருத்துக்கு நான் விட்டு விடுகிறேன். அப்படிப்பட்டவர் ஒரு குறளை நாம் இப்பொழுது நாம் அறிவோம். யாவராயினும் நான் ஹாக்க சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. யாவராயினும் நான் காக்க சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. யாராக இருந்தாலும் யாகாவராயினும் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. யாராக இருந்தாலும் நாக்கை அடக்கி ஆட வேண்டும். யாகாவராயினும் நாக்காக்க. யாராக இருந்தாலும் அடுத்த முதல் ஆண்டியாக இருந்தாலும் நாவை காக்க வேண்டும். யாகாவராயும் நாகாக்க சோகாப்ப சொல்லிருக்கப்பட்டு. அந்த சொல்லானது பிழை உடன் இருந்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? அவப்பெயர் கெட்ட வேண்டும். கோப முன்னிலையில் வந்துவிடும், சண்டை சித்திரவு வந்துவிடும். அதனால யாகாவராயும் நாகாக்க சோகாப்ப சொல்லினால் மெல்லினம் வல்லினம் இருக்கின்றது. மெல்லினம் மென்மையான சொல், வல்லினம் கடின சொல். இந்த சொல்லெல்லாம் கடினமான சொல்லை விட்டு விட்டு மென்மையான சொல்ல வேண்டும். யாகாவராயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு. இதற்கு அர்த்தமாக ஆனால் இருந்தாலும் மெல்லினத்திலே நாம் உரைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். கடின சொல் உரைக்கக்கூடாது. நாவை அடக்கி ஆட வேண்டும், காக்க வேண்டும் என்பதுதான் பொருள். நன்மையே கிடைக்கும். ஓம் நமச்சிவாய். இனிதே வாழ்வு கிடைக்கும். ஓம் நமச்சிவாய். 7 குளங்கிணறு ஆடி எல்லாம் இறந்து வெளியே மாய வாய்ப்புடைய மக்கள் வரமாய் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். சுபம்.